ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என் தேங் மாமா எஃப்எஃபை கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னு தெரில, இந்த எஃப்எஃபை முடிச்சிருங்கன்னு நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். அவ்வளோ முக்கையாக கொண்டு போகிறேன்னா என்ன? சரி, இந்த எபிசோடோடு முடிச்சிடலான்னு தான் நினச்சேன். பட் ஒரு கம்ப்ளீட்டான ஃபீலே இல்லை. அதனால் நான் என்ன ஸ்கிரிப்ட் எழுதணும் அதே மாதிரியே கொண்டு போகிறேன். முடிஞ்சளவு சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. தேங் என்னோடய ரூம்லேருந்து வெளியே வந்தான். தேங்கோட மாமா தேங்க வந்து ஹக் பண்ணிவிட்டு, டே தேங் வைன் சொன்னால் நீங்கள் தான் இருக்க போகிறேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. ஆமாம் மாமா, என்னை அனுப்ப உங்கள் யாருக்குமே மனசு இல்லை. அதே மாதிரி எனக்கும் இங்கேருந்து கிளம்ப மனசே வரல. அதான் கொஞ்ச நாள் உங்கள் கூட இருந்து உங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். எவ்வளோ டார்ச்சர் வேணாலும் பண்ணு, ஆனால் எங்கள் கூடயே இரு. ஓகே மாமா. சரி வா, உங்கள் அக்கா உனக்கு பிடிச்ச எல்லாமே சமைச்சு வச்சுருக்கா, சாப்பிடுமா? வாங்க மாமா. இந்தா இதை வச்சுக்கோ. போதும் மாமா, வச்சுக்கோடா. அப்பா எனக்கும் கிரேவி போடுங்க. நீ அந்த கிரேவி எடுத்து வச்சுக்கோ. அப்பா எனக்கு மாமா சாப்பிட்றாங்களா, அந்த கிரேவி வைங்க. அவளுக்கு கொடுங்க மாமா, வளர்ற பிள்ளை சாப்பிட்டுட்டோம். அவள் ரொம்பவே வளர்ந்துட்டாடா, போதும் நீ வச்சுக்கோ. பா பார்த்தல, மாமாவை பார்த்ததும் நீ என்னையே கழட்டி விடுற. ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு தானேப்பா இது வச்சுக்கோ அது வச்சுக்கோன்னு சொல்லுவேன். மாமா சாப்பிட்டுட்டும், நீயும் சாப்பிடு. 2 பேருக்கும் தான் உங்கள் அம்மா பண்ணியிருக்கா. அதெல்லாம் இல்லைப்பா, மாமா வந்ததுலேருந்து மாமாவுக்கு தான் எல்லாமே பண்ணுறாங்க. மீதம் இருக்கதை நான் சாப்பிட்டுக்கிறேன். தேங்காய் என்ன பார்த்து, உனக்கு எல்லாம் பிடிக்கலையா? சரி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, அக்கா நான் அதை பண்ணி தர சொல்கிறேன். இல்லை மாமா, எனக்கு உனக்கு பிடிக்கிறதுலாம் தான் பிடிச்சிருக்கு. உன் டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் என்னடி, சாப்பிடு மாமா. சொல்லு. எதுக்கு? சொல்லு மாமா, இதை டேஸ்ட் பண்ணிப்பார். ஓ நல்லாயிருக்கு. ஆமாம் மாமா, இதுக்குள்ளே இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியா? சரி, நீ சொல்லு. இது எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அக்கா பண்ணதுடி. நல்லா தான் இருக்கு மாமா. ரொம்ப சூப்பராக இருக்குது. தேவ் ஆஃபீஸில் எப்படி போகுதுடா? அதெல்லாம் நல்லா போதும் மாமா. என்னை புது ஆள் மாதிரியே ட்ரீட் பண்ணுறதில்ல. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒப்பீனியன் கேட்குற அளவுக்கு அவங்களுக்குலாம் என் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் மாமா, நீ சூப்பராக இருக்க, செம்ம டேலண்டான பர்சனாக இருக்கா. உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும் மாமா. அப்படியா? சரி மாமா, டிவி பற்றி சாப்பிடுவோமா? ஓயன் சாப்பிடும்போது என்ன டிவி? ஃபர்ஸ்ட் சாப்பிடு பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா சொல்கிறாங்களே, எல்லோரும் சேர்ந்து இருக்கிறதே இந்த சாப்பிட்ற டைமில் மட்டும்தான். அப்பயும் போய் நீ டிவி பார்த்துட்ருப்பியா? மாமா, ஆனால் எனக்கு டிவி பார்க்கவே டைம் இல்லை தெரியுமா? உடனே இப்போ சாப்பிட்டு முடிச்சதுமே டிவியில் தானே போய் உட்கார போகிறேன். அது கொஞ்சம் நேரம் தானே மாமா. ஃபஸ்ட்டு சாப்பிடுடி, அப்புறமா போய் டிவி பார்க்கலாம். அப்படியே எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒயின் டிவி பார்க்கலான்னு சோஃபாவில் போய் உட்காந்துட்டு இருந்தா. தேங்காய் ஒயின் பக்கத்தில் வந்து உட்காந்தோம். எனக்கு ஒரு பாதாம் மில்க். இப்போ தானே சாப்பிட்டேன். ஆமாம் மாமா, ஆனால் மில்க் குடிச்சா தான் எனக்கு ஃபுல் ஆகும். மாமா, உனக்கு இந்த ஹீரோ பிடிக்குமா? எனக்கு ஹீரோலாம் பிடிக்காது, ஒன்லி ஹீரோயின்ஸ் தான். அப்படியே ஃபிட்டாக ஸ்ட்ரக்சராக. எல்லா ஹீரோயின்ஸையெல்லாம் பார்க்க மாட்டேன், ஆனால் செக்ஸியாக இருந்தால் அப்படின்னு பேசிகிட்டே தேங்காய் என்ன பார்த்தான். ஒரு கேவலமான கூட தேங்காய் பார்த்துட்டு இருந்தா. ஏன் எப்படி பார்க்குற? ஐயா, செக்ஸியாக இருந்தால் பார்த்துருவேன் அப்படி தானே? பார்ப்பேன். சின்ன மாமா இப்படி பேசுகிற, ஒரு அக்கா பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிற. நீ தானடி கேட்ட? நீ ஒரு ஹீரோ கிட்ட என்னெல்லாம் பார்ப்ப? நான் ஜஸ்ட் ஹேண்ட்ஸமாக இருக்கானு மட்டும் பார்ப்பேன். ஆனால் நான் அப்படி இல்லடி, எப்படி இருந்தாலும் நான் பொண்ணுங்களை பார்ப்பேன். எனக்கு பார்க்க அப்படியே ஃபிட்டாக ஸ்ட்ரக்சராக, அப்படியே ஜூசி லிப்ஸோட, அப்படியே பொப்ளி பலூன்ஸோட. கிட்ட மாமா பேசுகிறேன். நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற? நான் ஹீரோயின்ஸை பற்றி சொன்னேன். மாமா சரியான நல்லா இருக்க. என்னடி நீயும் தான் இந்த ஹீரோவை வந்ததுலேருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்க. நான் ஏதாவது கேட்டேனா? மாமா, நான் ஃபேஸை மட்டும்தான் பார்க்குறேன். நீ ஃபேஸை மட்டும்தான் பார்க்குற இல்லை? அவன் ஆப்ஸ்லாம் பார்க்கவே இல்லை. இது கொஞ்சம் தான் மாமா பார்த்தேன். அப்படி நீ பார்த்தா நீ ரொம்ப நல்லவ, நான் பார்த்தா சீ இல்லை? மாமா, அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவ்வளோதான். பசங்களை பார்க்குறது பொண்ணுங்களை பார்க்குறது ஒன்றும் கிடையாது மாமா. உனக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன? பையனை பார்க்கும்போது உனக்கு வர ஃபீல் தான் பொண்ணை பார்க்கும்போது எனக்கும் வரும். இதில் என்னடி இருக்குது? ஆனால் நீ ரொம்ப தப்பாக பார்க்குற.
பார்க்குறதுல என்னடி தப்பு சரிலாம்? உனக்கு பிடிச்சதை நீ பார்க்குற, எனக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் நான் பார்க்குறேன். மாமா நீ ரொம்ப கெட்ட பையனாக இருக்க. உனக்கு நீ பார்த்தா ஓகேல, அது மாதிரி எனக்கும் நான் பார்த்தா ஓகே தான். மாமா இப்படிலாம் எல்லாரையும் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் தப்பு. ஓ இது என்னடி நியாயமாக இருக்குது? நீ மட்டும் எல்லாரையும் பார்க்குற, நான் பார்க்கக்கூடாதா? பார்க்கக்கூடாது. ஏய் நான் பார்ப்பேன், ரிமோட்டை விடு. மாமா டிவியே பார்க்க வேணாம், ஓப் பண்ணிடலாம். கொடு, நம்ம ஏதாவது அனிமி பார்க்கலாம், விட்டு. சூப்பர் டி, ரியலை விட அனிமையில் வர கேர்ள் கேரக்டர்லாம் செம்மையாக இருக்கும் தெரியுமா? ஏதாவது ஒரு நல்ல அனிமையாக வைடி ப்ளீஸ் ப்ளீஸ். சீ நீ டிவியே பார்க்க வேணாம், ஆஃப் பண்ண ஃபஸ்ட்டு, கொடு ரிமோட்டை. கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம்டி, எனக்கும் டிவி பார்க்க டைமே இல்லை தெரியுமா? மாமா நீ ஒன்று பார்க்கணும், கொடு. என்னடா சண்டை போட்டுட்ருக்கீங்க? இந்தா பாதாம் மில்க், இந்த நீ எடுத்துக்கோ. தேங்க்யூக்கா. ஒரு சேனல் வைக்க மாட்டாக்கா, இந்த ஹீரோயினை பார்க்காத அந்த ஹீரோயினை பார்க்காதன்னு சொல்கிறாக்கா. ஆனால் அவங்க மட்டும் எல்லா ஹீரோவையும் பச்சை சைட் அடிக்கிறாக்கா. பாரு மாமா எப்படிலாம் பேசுகிறான்னு. அந்த ஹீரோயினை அப்படி பார்க்குறாமா, அப்படியே அப்படி அப்படியே பார்த்துட்டே இருக்காம்மா. பயன் அவனுக்கு கொஞ்சம் நேரம் டிவி பார்க்க விடு. அவன் ரிமோட்டை தரமாட்டாக்கா. பரவாயில்ல விடு, நான் ஃபோன் பார்த்துக்கிறேன். ஃபோனில் இதெல்லாம் தான் பார்ப்பேன் மாமா. ஏன்டி அவனை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க? விடு, நீ பாலை குடி. ஒயின் தேங்கும் பார்த்துட்டே அந்த பாலை குடிச்சிட்டு இருந்தான். தேங்கும் ஒயினை பார்த்துட்டே அது கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணிகிட்டு இருந்தான். என்ன பண்ணுற மாமா? பால் குடிக்கிறேன். கேட்கல. பால் குடிக்கிறேன். அதையும் எப்படி சொல்கிறேன்? உன்னை பார்த்துட்டே சாப்பிடும்போது உன் டேஸ்ட் இதில் தெரியுதுடி. அப்போல்லாம் எனக்கு ஒன்றும் தெரில. நீ எப்போ என்ன அந்த ஃபீல்டில் பார்க்கலன்னு அர்த்தம். தேங்க ஒட்டி வந்து உட்காந்துட்டு எந்த ஃபீல்டில் பார்க்கணும் மாமா? நீ ஒரு ஃபீல்ட்லையும் பார்க்க வேணாம், தள்ளி உட்கார். மாமா தள்ளி உட்காரி. நீ பண்ணுறதும் பண்ணிவிட்டு அப்புறம் நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லுவேன். தள்ளுடி. என்னடா உங்கள் பிரச்சனை? ஏன்டா சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க? இப்போ பாருங்கள் மாமா, விட்டா என் மடியில் உட்காந்துருவா போல். ரொம்ப தான் சீன் போடுறோம். சரி குட் நைட், எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குவா. மாமா கொஞ்சம் நேரம் இங்கே இருப்போமே. இங்கேருந்து ரெடி பண்ண டிவியும் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம ஏதாவது பண்ணுவோம் மாமா. பிச்சு போடுவேன் வைன். மற்ற சப்ஜெக்ட்லாம் உனக்கு படிக்க எதுவுமே இல்லையா? போய் புக்ஸு திறந்து எதையாவது கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறமா போய் தூங்கு. எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? அதுவும் ஒரு ரூமில் தனியாக? அதெல்லாம் எனக்கு சொன்னால் புரியாது. எனக்கு புரியும், நீ சொல்லு. அதுவா, என் கூட வேலை பார்க்குற ஒரு பையன் எனக்கு புது லிங்காக அனுப்பியிருக்கான். அதெல்லாம் பார்க்கணும்ல, அதான். பாய். மாமா என்ன லிங்க்லாம் அனுப்பியிருக்கான்? எனக்கும் ஷேர் பண்ணு, நானும் பார்க்குறேன். நீ ஃபஸ்ட்டு படிக்கிற வேலையை பாரு. மாமா என்ன லிங்க்கு? ஏதாவது ஒர்க் ரிலேட்டடாவா? இதெல்லாம் வேறு, எல்லாமே பெட் மேட்ச் தான். ஓ கிரிக்கெட்டா? ஓகே. மக்கு கிரிக்கெட்டை பெட்டில் விளையாடுவாங்க, இதெல்லாம் பெட் மேட்ச். பெட்டில் மேட்சா? அப்படின்னா உனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல? மாமா பெட்டில் என்ன மேட்ச்? அதை நானே சொல்லணும், என் வாயால் நீ கேட்கணும், அதானே? இல்லை மாமா, அது மாமா எனக்கும் பார்க்கணும் போல இருக்குது, கொஞ்சம் கட்டுறியா? சாவடிச்சிட வேண்டி, போய் படிச்சுட்டு அப்படியே தூங்குற வேலையை பாரு. மாமா அப்போ எதுக்கு மாமா என்கிட்ட இதெல்லாம் சொல்கிறேன்? இப்போ எனக்கு அதெல்லாம் என்னென்னு பார்க்கணும் போல இருக்கே. உனக்குலாம் கட்ட முடியாது, அதெல்லாம் 18+. மாமா நான் கூட இன்னும் 2-3 டேஸில் 18+ ஆயிடுவேன் மாமா. 2-3 டேஸில் ஆகு, அப்புறமா பார்க்கலாம். மாமா விட்டணும். அப்படியே தேங்காய் நாங்கள் விட்டுட்டு படுக்கலான்னு ரூமுக்கு போனோம். தேங்காய் வச்சுட்டுலாம் எடுத்துகிட்டு படுக்க போகும்போது மாமா கதவை தரு மாமா. டோர் லாக்லாம் பண்ணலடி, உள்ளே வா. மாமா ஓப்பன் பண்ணு மாமா. ஏன் நேற்று சொன்னல லாக் பண்ண மாட்டேன், எப்போனாலும் வான்னு. இப்போ எதுக்கு தட்டிகிட்டு இருக்க? மாமா தோற மாமா, சீக்கிரம். கொஞ்சம் நேரம் கூட நான் சும்மா இருக்க விட மாட்டான். இப்போல தேங்க வேகமாக வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒயனோட கையை பிடிச்சி இழுக்கலான்னு ஒயனோட கையை ஹோல்ட் பண்ணும். மாமா என்ன மாமா இன்னில் ஏறும் வாசல்ல? இந்த ஒயனால தான்டா. ஒயனால அப்பா சொல்லுவாங்க. என்ன மாமா? அவளுக்கு நம்மளாம் சேர்ந்து தூங்கணும்னு ஆசையாக இருக்கான். அதுவும் டெரஸில் நிலா பார்த்துட்டே தூங்கணும்னு ஆசையாக இருக்கான். உன் அக்கா மேலே பெட்ஷீட்லாம் விரிச்சிட்ருக்கா. ஒன்று கூட்டு போகலான்னு தான் நான் வந்தேன், வரியா?
டெரஸ்லையா? எதுக்கு மாமா டெரஸில்? அவள் கிடக்குறா லூஸ் மாதிரி தான் சொல்லுவாள். நீங்களும் அவள் பேச்சு கேட்டுட்ருக்கீங்க. போய் ரூமில் தூங்குங்க மாமா, பனி அடிக்கும். அப்பா அப்பா, என்னப்பா நீங்கள் தானே சரின்னு சொன்னீங்க. இப்போ மாமா சொன்னது அப்படியே பேச்சை மாற்றிடாதீங்கப்பா. நம்ம எல்லோரும் சேர்ந்து டெரஸ்லேயே தூங்குவோம். ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ். சரி போவோம். ப்ளீஸ்டா வந்துடு. இல்லை மாமா, நீங்களானா மேலே தூங்குங்க, நான் இங்கே தூங்குறேன். அதெல்லாம் கிடையாது மாமா. என்ன நீ என் ஃபேமிலி தானே? எனக்கு ஃபேமிலியாக எல்லோரும் மேலே தூங்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. வா மாமா ப்ளீஸ். அதான் அவள் சொல்கிறல்ல, வா ஒரு நாள் தான். கொஞ்ச நேரம் தூங்கி பார்ப்போம். தூக்கம் வரலான்னா கீழே வந்துடலாம். மாமா சரி சரி வரேன் மாமா, போங்க. தேங்கோட மாமா முன்னாடி நடந்து ஸ்டெப்ஸில் ஏறிட்டு இருந்தாங்க. தேங்கும் வாயினும் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. என்னடி பிளான் பண்ணுறேன்? இதுக்கு டெரஸில் தூங்கலான்னு சொல்கிறேன். பிளானெல்லாம் எதுவும் இல்லை மாமா, சும்மா ஆசையாக இருந்துச்சு நிலா பார்த்துட்டே தூங்கணும். ஓ, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லு, என்ன பிளான் வச்சுருக்கா? அத்தா மாமா, உன்னை தனியாக விட்டா நீ என்ன பண்ணுவியோன்னு எனக்கு பயமாகவே இருக்குது. நீ நல்ல பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ ரொம்ப மோசமான பையனாக இருக்க. கதவை மூடிட்டு இப்போ நீ என்ன பண்ணலான்றத? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. எனக்கு தெரியும் நீ ஃபோனில் என்னெல்லாம் பார்க்கலான் இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் அப்பா கிட்டே போய் கெஞ்சி டெரஸில் தூங்குறதுக்கு பெர்மிஷன் வாங்கினேன். இன்றைக்கி விடிகிற வர நீ கண்ணு முன்னாடியே தான் இருப்ப. நான் வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கியா? நீ என்ன மாதிரி வீடியோலாம் பார்க்குற? நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன். அதான் உனக்கு பார்க்கணுன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம். இல்லைன்னா நீ வீடியோவை பார்க்கக்கூடாது, என் கூட இரு. சரியான ஆள் தாண்டி நீ. இன்னும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறல்ல? சீச்சி, கண்ட்ரோலில் நீ இருப்பியா மாமா? இருந்தாலும் எனக்கு நீ இப்போ அந்த வீடியோலாம் பார்க்கக்கூடாது, அதுக்காக தான். பார்க்காத மாமான்னு சொன்னால் நானே பார்க்காம இருந்துப்பேன்லடி. ஓ, நீ அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது மாமா. வா தூங்கலாம். அப்படி பாவி ஒன்று. நீ மாமா கிட்ட படுத்துக்கோ. ஓகேக்கா. அப்படியே டெரஸில் தேங்க பக்கத்தில் மாமா பக்கத்தில் அக்கா பக்கத்தில் வயன்னு எல்லோரும் வரிசையாக படுத்துருந்தாங்க. தேங்க உங்கள் மாமா கிட்ட பிஸ்னஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். வயன் அங்கே இருந்து தேங்க எட்டி பார்த்துட்டே இருந்தான். தூங்குடி, காலைல ஸ்கூல் போகணும்ல. இங்கே தூக்கமே வர மாட்டேங்குதும்மா. இதுக்கு தான் சொன்னேன் கீழே தூங்கலான்னு. மேலே தூங்கலாம், இங்கே நல்லாயிருக்கு. அங்கே மாமா அப்பா என்ன பேசிகிட்டு இருக்காங்க? அவங்க ஏதோ பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நீ தூங்கு. மாமா என்னடி? ஃபோன் கொடு. எதுக்கு? குடும்பமா? அதான் எதுக்கு மாமா? இல்லை, அதில் பாட்டி தாத்தாவோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, நான் பார்த்துட்டு தரேன். தேங்காய் மொபைல் எடுத்து கேலரியை மட்டும் அன்லாக் பண்ணி கொடுத்தோம். என்ன மாமா எல்லா ஆப்பையும் லாக் பண்ணி வச்சுருக்க? நீ ஃபோட்டோ பார்க்க தானே கேட்ட, ஃபோட்டோ பார்த்துட்டு கொடு. வயன் அங்கேருந்து திரும்ப எழுந்துச்சி தேங்கிட்ட வந்து, மாமா இது அகைன் லாக் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணித்தான் மாமா. வயன் அவள் இடத்துல வந்து திரும்ப படுத்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தான். அகைன் தேங்கிட்ட எழுந்துச்சி போய், மாமா இது எப்போ எடுத்தது? இதில் நானாக இருக்கேன். ஆமாம், இது லாஸ்ட் டைம் நான் வந்திருக்கும் போது எடுத்தது. பாரு இவ்வளோ குட்டியாக இருக்கேன்னு. அழகாக இருக்கல? ரொம்ப அழகாக இருக்கா. ஓகே, நான் போகிறேன். வயன் அகைன் அவள் இடத்துல வந்து படுத்தா. அகைன் ஒரு நிமிஷத்துல திரும்பி எழுந்துச்சி வந்து, இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது? வயன் ஒவ்வொரு ஃபோட்டோவே எடுத்துகிட்டு தேங்கிட்ட நடந்து போயிட்டு வந்துகிட்டே இருந்தா. வயனோட அம்மா, ஏன்டி இங்கே இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கா, தூங்கவே மாட்டியா? மாமாவோட ஃபோனில் எவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் தெரியுமாம்மா? பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்காம்மா. இந்த ஃபோட்டோவை மாமா கிட்டே எப்போ எடுத்ததுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். டே தேங், இவ்வளோ உன் பக்கத்தில் படுக்க வச்சுக்கோடா. எங்கேயும் நடந்துகிட்டே இருக்கா. இவளும் தூங்க மாட்டா, என்னையும் தூங்க விட மாட்டா. அப்புறம் காலையில் லேட்டாக எழுந்துச்சிட்டு லேட் ஆயிடுச்சுன்னு கத்திட்டு இருப்பா. சூப்பர்மா, நான் பெட்ஷீட் எடுத்துகிட்டு அங்கே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு நான் பெட்ஷீட் தலானிலாம் எடுத்துகிட்டு தேங்கிட்ட வந்து போட்டு படுத்தா. என்னடி பண்ணிகிட்ருக்கா? எப்படி மாமா செம்மல பாரு, அம்மாவே உன் பக்கத்தில் போய் என்ன படுக்க சொல்லிட்டாங்க. செம்மையாக பண்ணுறேன்ல. ஒட்டி போவி, நான் உனக்கு சின்ன பொண்ணு நினச்சேன். என்ன வேலையாக பார்த்துட்ருக்க? மாமா இந்த ஃபோட்டோ படுத்ததுன்னு சொல்லு. நடிக்காதடி, சொல்லு மாமா. இந்த ஃபோட்டோ நீ வயசுக்கு வந்தப்போ எடுத்தது. ஓ அப்படியா? க்யூட்டாக இருக்கேன்ல? ரொம்ப க்யூட்டாக தான் இருக்கு. மாமா உன் கை இப்படி வச்சுக்கோ. இது கம்ஃபர்டபுளாகவே இல்லை மாமா, இப்படி வச்சுக்கோ கையா. என் தேங்கோட கை நீட்ட சொல்லி அவனோட ஆமில் படுத்துட்டு இருந்தான். செம்மையாக இருக்கு மாமா. ஒரு பிச்சு இருக்குதுப்பம்மா, வட்டி பிச்சிருவேன், தலைப்படு. மாமா ப்ளீஸ் பேசாமல் தூங்கு. பக்கத்தில் அப்பா இருக்காங்க. மாமா அந்த பக்கம் தான் அப்பா இருக்காங்க. ப்ளீஸ் மாமா
ஒரே பிச்சில் தூங்கிப்போமா? அட்டிக்க புரண்டி ஒன்று அப்பா இன்னும் தூங்கலை. மாமா இந்த ஃபோட்டோ கொடுத்ததுன்னு சொல்லு. கொடுத்துருவாளே. ஒயின் கொஞ்சம் தள்ளிப்படு. மாமா அங்கிட்ட இடமே இல்லை, தள்ளிப்படு ஒயன். அதான் சொல்கிறான்ல, தள்ளிப்படுடி. இடிச்சிட்டே இருப்பான். அவகிட்டலாம் மனுஷன் தூங்க முடியாதுடா. கையை தூக்கி போடுவா, காலை தூக்கி போடுவா. நீ இதெல்லாம் வேறு பண்ணுவியா? தள்ளு ஃபஸ்ட்டு, தள்ளு. மாமா தள்ளுடி. பெருசாக பிளான் பண்ணுறியா? சின்னக்கே ஸ்கெட்ச் போடுறல, உனக்கு இன்னைக்கு இருக்கு. தள்ளிப்படு மாமா. சின்ன மாமா தள்ளுடி, தள்ளுன்னு சொன்னேன். ஒயின் தேங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்திருந்தான். தேங்க ஒயின் கையிலேருந்து ஃபோனை வாங்கி அவன் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தான். ஒயின் அப்பப்போ திரும்பி திரும்பி தேங்க என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டே இருந்தான். என்ன பார்க்குற? தூங்கு, காலைல ஸ்கூல் போகணும்ல. தூங்குறேன், நீ சொல்கிறதான நான் கேட்கணும். தூங்குறேன். அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே தேங்க மெதுவாக நகண்டு ஒயின் கிட்ட வந்து படுத்தான். ஒயினோட ஹிப்பில் ஹேண்ட் வச்சு அவளை அவனோட டைட்டாக இழுத்து பேக்கில் இருந்து அவளை டைட்டாக ஹக் பண்ணியிருந்தான். மாமா என்ன பண்ணுற மாமா? பேசாதா, அக்கா மாமா தூங்கிட்டாங்க. பெரிய விளையாடி நீ. அவங்க விழிச்சிருக்கும் போது இங்கே நடந்துகிட்டே இருக்கு. அப்போ தானே மாமா ஒரு பக்கத்தில் என்ன பிறக்க சொல்லுவாங்க. அதான் தலைப்படுன்னு சொன்னா. இப்போ இதுக்கு என் பக்கத்தில் வந்திருக்கா. இப்போ பக்கத்தில் நீ இருக்கும்போது நான் எப்படி தள்ளி கொடுக்க முடியும்? அதான் மாமா. சத்தம் போடாதா, அப்பா விழிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஓகே ஓகே. தேவ் அவன் ஹேண்டை ஒயினோட பாடியில் மெதுவாக மூவ் பண்ணும். என்ன பண்ணுற மாமா? கொஞ்சமாக இருக்கு மாமா. என்ன பண்ணுற? நான் ஏதோ தொடுற மாதிரி பண்ணுறேன். ஏற்கனவே இதெல்லாம் டச் பண்ணியிருக்கல, அப்புறம் என்னடி? ஆனாலும் ஒரு மாதிரி இருக்கு மாமா. இந்த டெரஸ் வேறு கொஞ்சம் குளிருது. நீ ரொம்ப பாவமாக இருக்கு. அதான் ஒரு மாதிரி இருக்கணும்ல அப்படின்னு பேசிகிட்டே தான் அவன் ஹேண்டை ஒயின் செஸ்ட் வரை கொண்டு வந்தோம். சாஃப்டாக ரப் பண்ணிகிட்டே இருந்தோம். மாமா மாமா மாமான்னு சொல்லாத, மாட்டிப்போம். ஆனால் மாமா என்ன பண்ணுற மாமா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாமா. பேசாதா. தேவ் அகைன் அவன் ஹேண்டை மெதுவாக மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்தோம். ஒயினோட வேஸ்ட்டை க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மா வலிக்குது, கொஞ்சம் வலிக்கட்டும். என்னெல்லாம் பண்ணேன்? அப்பாவோட வந்து கதவை தட்டிகிட்ருக்க. ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டியா? மாமா நீ நினச்சி எழுத்து கிஸ் பண்ணலான்னு வந்தேன். பார்த்தா மாமா நிற்கிறாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு தெரியுமா? கிஸ் பண்ணலான்னு வந்தியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டே தேவ் ஹிப்பில் இருந்து அவனோட ஹேண்டை மெதுவாக கீழே இருக்கணும். மாமா 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 என்ன பண்ணுற? மாமா சும்மா ஒன்றும் இல்லை, எதுவும் பண்ண மாட்டேன். மாமா சின்ன மாமா கை. தேவ் ஒயினை ரப் பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் கையை ஒயின் மேலேருந்து எடுத்தான். என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை. என்னாச்சு மாமா? ஒரு மாதிரி இருக்கு, அதான் போதும். ஒரு மாதிரி இருக்கா? போதுமா? பேசாதான், போதும். தூங்கு. மாமா உன் பக்கம் திரும்பிக்கவா? ஒயின் கம்ஃபர்டபுளாக தேங்க் பக்கம் திரும்பி அவனை டைட்டாக ஹக் பண்ணான். ஏற்கனவே முடியலடி, என்ன பண்ணுற? மாமா ரொம்ப சீக்கிரமே மூடாயிடுறேன், நான் என்ன பண்ணுறது? அட்டுக்க பண்ண பாரு. மாமா எனக்கு கைப்பிடிச்சி வச்சுட்டு கிஸ் பண்ணணும்னு நினச்சேன்னு சொன்னேன். கிஸ் பண்ணவே இல்லை. பண்ணிடுவேன், சவுண்ட் கேட்குமேன்னு பார்க்குறேன். மாமா சைலண்ட் கிஸ் பண்ணலாமே. சைலண்டாக தானே ஒன்று பண்ணிட்டாலும். மாமா நிஜமா நான் கத்தவே மாட்டேன், ஸ்டாப்னு சொல்லவே மாட்டேன். நீ ஸ்டாப்னு சொன்னால் தாண்டி அதிசயம். ஓகே கிட்டவா. பேசாதா. ஓகே போதும், தூங்கலாம். மாமா போதுமா? போதும்டி, தூங்கலாம். மார்னிங் நீ சீக்கிரம் எழுந்திருக்கணும், ஸ்கூலுக்கு லேட் ஆகிடும். ஸ்கூல் வேறு சேஃப் வந்து அதை காலையிலே திறக்கிறானு. தூங்கு. மாமா எனக்கு கொஞ்ச நேரம் அட்டி பெண்டி தூங்கு. மாமா உனக்கு போதுமா? எனக்கு இப்போ இது போதும், தூங்கு. மாமா நீ ப்ரொமோஷன் கொடுத்தனா
நான் கொஞ்ச நேரம் ஒன்றா ஏதாவது உனக்கு எத்துக்குமே பெர்மிஷன் கிடையாது, பேசாமல் தூங்குறான். மாமா ப்ளீஸ் 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 அப்படின்னு பேசிகிட்டே தேவோட டிஷர்ட்குள்ளே ஒயின் கை விட்டா. கை எடுக்கலைன்னா நான் தள்ளி போய் படுத்துப்பேன். ம் ஓகே எடுத்துறேன். என்ன மாமா நீ பண்ணுறது மட்டும்தான் பண்ணணுமா? எனக்கும் பண்ணணும்னு இருக்கும்ல. நீ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணு, அப்புறம் இதெல்லாம் யோசிக்கலாம். என்ன மாமா? அப்பா ஓகே